நெல்லுக்கான ஆதார விலை 2000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்தப்படும் என்றும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தற்போது வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். நெல்லுக்கான ஆதார விலை தற்போது 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது செப்டம்பரில் 2500 உயர்த்தப்படும் என்றும், கரும்பு டன் ஒன்றுக்கான ஆதார விலை 3500 ரூபாயிலிருந்து விரைவில் 4000 உயர்த்தப்படும் என்றும் தற்போது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். விவரங்களுடன் இரண்டுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் பின்னணி என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற்று வந்தது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல, திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது போல நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையும் கரும்புக்கான ஆதார விலையும் எப்போது வழங்கப்படும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய வேளாண் துறை அமைச்சர், வேளாண் துறை பட்ஜெட் மீதான பதில் உரைக்கு பிறகு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில திமுக ஆட்சிக்கு வந்தால் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் ஆதார விலையாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தேர்தல் அறிக்கையில் அறிவித்த விலையை விவசாயிகளுக்கு வழங்கவில்லை என சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது குறித்து இந்த நிலைய அறிக்கையிலும் அறிவிப்பு இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில தற்போது நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிற செப்டம்பர் மாதத்திற்குள் 2500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் கரும்புக்கு ஒன்றுக்கு 3500 ரூபாயாக தற்போது வழங்கப்பட்டு வருவதாகவும், விரைவில் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இதற்கு விளக்கினார். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.